வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஸ்பாட் பிக்சிங் விசாரணையில் ஸ்ரீசாந்த் கதறல். அழகிகள் சப்ளை செய்யப்பட்டதும் அம்பலம். சென்னையில் சிபிசிஐடி போலீசார் ரெய்ட். ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக 6 பேர் சிக்கினர். குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் திடீர் ஸ்ட்ரைக். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தண்ணீர் கேன் தட்டுப்பாட்டால் மக்கள் அவதி. விரிவான செய்திகள். ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதை கிரிக்கெட் வீரர்கள் ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட 3 ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஸ்ரீசாந்த், சண்டிலாவுக்கு சூதாட்ட புரோக்கர்கள் அழகிகளை சப்ளை செய்ததும் தெரியவந்துள்ளது. ஐபிஎல் போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்சாளர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டிலா, அங்கித் சவான் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 வீரர்கள் மற்றும் கைதான சூதாட்ட புரோக்கர்களை 5 நாள் காவலில் எடுத்து டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். அப்போது 3 வீரர்களும் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். சூதாட்டக்காரர்களுக்கும் வீரர்களுக்கும் இடையில் மத்தியஸ்தராக செயல்பட்ட நண்பன் ஜிஜு ஜனார்த்தனத்தின் ஆசை வார்த்தைகளை நம்பி தவறு செய்துவிட்டதாக ஸ்ரீசாந்த் விசாரணையின் போது கதறி எழுந்துள்ளார். வீரர்களை ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபடுத்துவதற்காக பல வழிகளையும் சூதாட்ட புரோக்கர்கள் பயன்படுத்தியுள்ளனர். ஸ்ரீசாந்த், சண்டிலா ஆகியோருக்கு அழகிகளையும் அவர்கள் சப்ளை செய்தது தெரியவந்துள்ளது. ஸ்ரீசாந்த் மும்பையில் கைது செய்யப்பட்ட போது கூட அழகியுடன் இருந்ததாகவும் போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் குஜராத்தைச் சேர்ந்த அமித் குமாரும் போலீசில் சிக்கியுள்ளார். இவரது உண்மையான பெயர் அமித் சிங் என்பதும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 2009 ஆண்டில் இருந்து 2012 ஆண்டு வரையில் 23 போட்டிகளிலும், குஜராத் அணிக்காக இந்த ஆண்டு ரஞ்சி டிராபி போட்டியிலும் விளையாடியுள்ளார். ஸ்பாட் பிக்சிங்குக்கு வீரர்களை கவர்ந்தெழுக்க சூதாட்ட புரோக்கர்களுக்கு அமித் சிங் பெரிய அளவில் உதவிகரமாக இருந்துள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் மட்டும் இன்னும் 15 போட்டிகளில் ஸ்பாட் பிக்சிங் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் டெல்லி போலீசாருக்கு எழுந்துள்ளது. தமிழகம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தி வரும் போலீசார் சூதாட்ட புரோக்கர்களை கைது செய்த வண்ணம் உள்ளனர். ஹைதராபாத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 3 ஆசாமிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்ட வீரர்களுக்கு ஹவாலா மூலம் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதால் அந்நிய செலாவணி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறையும் முடிவு செய்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சூதாட்டம் தொடர்பாக சென்னையில் சிபிசிஐடி போலீசார் 6 இடங்களில் அதிரடி சோதனை செய்தனர். இடைத்தரகர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ராஜஸ்தான் ராயல் அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்த், அஜித் சந்திலா, அங்கித் சவான் ஆகியோரை டெல்லி போலீசார் கைது செய்ததை தொடர்ந்து சென்னையில் வெள்ளியன்று சிபிசிஐடி போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை மயிலாப்பூர், புரசைவாக்கம், வடசென்னை போன்ற பகுதிகளில் 6 இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் ஐபிஎல் சூதாட்டத்தில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட 6 பேரை கைது செய்தனர். இவர்களுக்கு டெல்லி, மும்பை, தென்னாப்பிரிக்கா, துபாய் போன்ற இடங்களில் உள்ள புக்கிகளுடன் தொடர்பிருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னையில் நடத்திய சோதனையின் போது கம்ப்யூட்டர், வயர்லெஸ் போன்ற சூதாட்டத்திற்கு தொடர்புடைய சாதனங்கள் மற்றும் 14 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் சிக்கியுள்ளதாக சிபிசிஐடி போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு போட்டியின் போதும் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சூதாட்டம் நடந்தது தெரியவந்துள்ளது. குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் காலவரையின்றி வேலை நிறுத்தம் துவக்கியுள்ளதால் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விநியோகிக்கப்படும் கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள குடிநீர் தரம் குறைவாக இருப்பதாகவும் தரத்தை மேம்படுத்தவும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதிகளின்படி செயல்படாத குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவற்றுக்கான மின் இணைப்பை துண்டித்தது. இதை கண்டித்து குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் குதித்துள்ளன. தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவகாசம் போதாது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மின் இணைப்பை துண்டிப்பதற்கு முன்பு தாங்களே முன்வந்து நிறுவனத்தை மூடியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கிற நீதிபதியோட தனிப்பட்ட முறையில் அவரே வாலண்டியர் எடுத்து அவரே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு அவர்கிட்ட போய் நாங்கள் நியாயம் கேட்கணும், எப்படி அவர்கிட்ட நாங்கள் நியாயம் கேட்க முடியும்? எங்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிலத்தடி நீரை எடுத்து சுத்திகரித்து மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இதில் எந்த ரசாயன கலவையோ இல்லை நாங்கள் ரசாயன பொருளோ வெளியிடல. இதுக்கு மாசு கட்டுப்பாடு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு உடனே அரசாங்கமோ
பசுமை தீர்ப்பாயம் தலையிட்டு இந்த இதை உடனே முடிச்சு கொடுன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வலியுறுத்தி இந்த மறியல் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் சப்ளை நிறுத்தப்பட்டதால் வாடிக்கையாளர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று விநியோகஸ்தர்கள் புகார் கூறினர். தண்ணி கேன் எடுத்துட்டு போயிட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எங்க கம்பெனில இருந்து எடுத்துட்டு இருக்கும்போது இந்த கம்பெனில சுத்திகரிச்சு பக்காவா எங்களுக்கு தண்ணி கேன் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. நாங்க பொதுமக்கள்கிட்ட பதில் சொல்ல அத்தியாவசிய பொருளா இருக்க அந்த தண்ணி கிடைக்காதனால எங்களால பொதுமக்களுக்கு பதில் சொல்ல முடியல. குடிநீர் சப்ளை திடீரென்று நிறுத்தப்பட்டதால் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கேன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நாங்க பேச்சுலரா இருக்கிறோம், ரூம்ல தங்கி இருக்கிறோம். 8 பேர் தங்கி இருக்கோம் மொத்தம். தண்ணி ஸ்டேக்னே ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பிரச்சனையில் அரசு தலையிட்டு தங்களின் கோரிக்கையை பரிசீலித்து விதிகளை நடைமுறைப்படுத்த கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கோரிக்கை வைத்துள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தின் பொது அமைதியை கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அங்கு நுழைய தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற கலவர சம்பவத்தில் பேருந்துகள், வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி உள்ளிட்ட பாமக தலைவர்கள் விழுப்புரத்தில் நுழைய 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட கலெக்டர் சம்பத் உத்தரவிட்டார். இதற்கிடையே விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பாக்கம் பகுதியில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் மாவட்டத்தின் பொது அமைதிக்கும் சமுதாய நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் பொருட்டு திருமாவளவன் விழுப்புரம் மாவட்டத்தில் நுழைவதற்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து கலெக்டர் சம்பத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள், உள் அரங்கங்களில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேது கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த முடியாதது குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டார். கடந்த 2005ஆம் ஆண்டு சுமார் 2000 கோடி ரூபாயில் சேது கால்வாய் திட்டப்பணி துவங்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் சேது கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், புண்ணிய பூமியான ராமநாதபுரத்தை பொன்கொழிக்கும் பூமியாக மாற்றுவதற்காக சேது கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் அந்த திட்டத்தை முடக்கும் விதமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். மேலும் சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற முடியாததால் பொதுமக்கள் மன்னிக்க வேண்டும் என்றும் TR பாலு கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். எத்தனை துயரங்கள், எத்தனை இரவுகளால் கண்விழித்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். செய்ய நினைச்சது இந்த பாலம் கட்டி முடிச்சு இதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் செழிக்கின்ற, அதாவது இந்த பூமி புண்ணிய பூமி மட்டுமல்ல பொன் செழிக்கும் பூமியாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம் தோற்று போனது. மன்னிக்க வேண்டுகிறேன். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். சேது கால்வாய் திட்டம் மத்திய அமைச்சரவை கூடி முடிவு செய்யப்பட்ட பின்னரே பணிகள் துவங்கப்பட்டதாகவும் TR பாலு தெரிவித்தார். இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்காலில் வெள்ளியன்று கடையடைப்பு போராட்டம் நடந்தது. இலங்கை சிறையில் உள்ள காரைக்காலைச் சேர்ந்த 26 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்கால், திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அடிக்கடி நடத்தப்படும் கடையடைப்பு போராட்டத்தால் வணிகர்கள், வியாபாரிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக காரைக்கால் வர்த்தக சபை கவலை தெரிவித்துள்ளது. எது எடுத்தாலும் காரைக்காலில் கடையெடுப்பு அது கட்சியா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், பொதுவான ஒரு இதா இருக்கட்டும், ஒவ்வொரு எல்லாருமே சேர்ந்து சங்கமா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து பந்துனாக்கா வியாபாரிகள் நிலைமை என்ன? இந்த வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் இதே நம்பி இருக்கின்ற கூலி தொழிலாளர்களும் அன்றைய தினம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அங்கே போக்குவரத்து இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப யோசிச்சு பார்க்கணும். ஸோ இனிமேனாச்சும் அவங்க அந்த பந்துங்கிற முடிவை எல்லாரும் கைவிட்டுட்டு வேற போராட்டத்தில் இறங்கினா கண்டிப்பாக காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கும். வெள்ளியன்று தங்களின் முழு ஆதரவுடன் கடையடைப்பு போராட்டம் நடப்பதாக தெரிவித்த ஆனந்தன், புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் துன்புறுத்தப்படுவதற்கு வர்த்தக சபை சார்பில் கண்டனம் தெரிவித்தார். திருவண்ணாமலை செங்கம் அருகே மாடுகள் மீது தாக்குதல் நடத்திய காட்டு யானைகளை பொதுமக்கள் தாரை தப்பட்டை அடித்து காட்டுக்குள் விரட்டினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவார பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் கூட்டம் நடமாடி வருகின்றன. இந்த யானைகள் கூட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியை ஒட்டிய மேல்ராவந்தவாடி கிராமத்திற்குள் புகுந்து அங்கிருந்த மாடுகள் மீது தாக்குதல் நடத்தின. இதில் 5 மாடுகள் பலியாயின. தொடர்ந்து அதே பகுதியில் முகாமிட்டிருந்த யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்ய துவங்கின. இதையடுத்து வனத்துறையினர் உதவியுடன் அப்பகுதி மக்கள் தீயிட்டும் தாரை தப்பட்டைகளை அடித்தும் யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடித்தனர். யானைகளின் தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட குடிசைகள் இடிந்து நாசமாகியுள்ளது. அடிக்கடி கிராமத்திற்குள் யானைகள் நுழைவதால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். குடிபோதையில் மாணவிகளிடம் சில்மிஷம் செய்த ஆசிரியரை பெற்றோர்கள் திரண்டு வந்து அடித்து உதைத்த சம்பவம் பஞ்சாபில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் மோகா மாவட்டத்தில் உள்ள தர்கன்வந்த் கிராமத்தில் அரசு பள்ளி ஒன்று உள்ளது. இங்கு பர்மிந்தர் சிங் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். பள்ளிக்கு குடித்துவிட்டு வருவதாகவும் போதையில் மாணவிகளிடம் சில்மிஷம் செய்வதாகவும் பர்மிந்தர் சிங் மீது புகார்கள் எழுந்தன. அதனால் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியர் பர்மிந்தர் சிங்கை சரமாரியாக அடித்து உதைத்தனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து சென்று பர்மிந்தர் சிங்கை மீட்டு அவரை கைது செய்தனர். சில்மிஷ ஆசிரியர் பர்மிந்தர் சிங்கை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பெற்றோர்கள் கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கவும் முடிவு செய்துள்ளனர். நிதி பற்றாக்குறையால் பாதி கட்டி முடிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை முழுமைப்படுத்தி தேனி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேனியில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அருகே நீச்சல் பழகுவதற்காகவும் சிறந்த நீச்சல் வீரர்களை உருவாக்குவதற்காகவும் கடந்த 2010ஆம் ஆண்டு நீச்சல் குளம் கட்ட திட்டமிடப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மக்கள் பங்களிப்புடன் 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது. தொடர்ந்து நீச்சல் குள கட்டுமான பணிகள் துவங்கின. மக்களிடமிருந்து போதிய நிதி வராததால் நீச்சல் குளம் பாதி வெட்டிய நிலையிலும் உடைமாற்றும் அறை மற்றும் ஓய்வறைகள் ஆகியன பாதி கட்டிய நிலையிலும் உள்ளது. எனவே அரசே முழு நிதி ஒதுக்கி நீச்சல் குளத்தை முழுமைப்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென மாவட்ட கலெக்டருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு நீச்சல் குளம் பயன்பாட்டிற்கு வந்தால் மாவட்ட நிர்வாகத்திற்கு அதிக வருவாய் கிடைக்கும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,936 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,492 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,260 ரூபாயாக இருந்தது. வறட்சியை தாங்கி நெற்பயிர் வளைவதற்கு தேவையான திரவ நுண்ணுயிரை கண்டுபிடித்து கோவை வேளாண் பல்கலைக்கழகம் சாதனை புரிந்துள்ளது. புவி வெப்பமயமாவதை அடுத்து பருவநிலை மாற்றங்களும் பருவமழை சரிவர பெய்யாததாலும் நாடெங்கும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் தண்ணீரை கொண்டு பயிரிடப்படும் நெல் போன்ற பயிர்கள் கருகி விடுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு வறட்சியை தாங்கி நெற்பயிர் விளைவதற்கு தேவையான மெத்தைலோபாக்டீரியம் எனும் திரவ நுண்ணுயிரியை கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளது கோவை வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் தொழில்நுட்பத்துறை. இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்த பாக்டீரியாவை தண்ணீரில் கலந்து நவீன தெளிப்பான் மூலம் நெற்பயிரின் மேல் தெளித்தால் நெற்பயிர் 10 முதல் 15 நாட்கள் வரை தண்ணீர் இல்லாத நிலையிலும் வறட்சியை தாங்கி வளரும். வறட்சி பகுதியான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதை பயன்படுத்தி பார்த்ததில் காய்ந்து போன நெற்பயிர்கள் அடுத்த 5வது நாளில் பசுமையாக மாறியதாக இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த பேராசிரியர்கள் குணசேகரன், முருகேசன் ஆகியோர் கூறினர். வறட்சி மிகுந்த ராமநாதபுரத்துல இந்த நெற்பயிர்களுக்கு இந்த PPFM நாங்க ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோம். அது செடிகளுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கறதுனால வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை நாங்க அறிந்து கொண்டோம். தண்ணி ஒரு தடவை கட்டினா ஒரு 10-15 நாளுக்கு கட்டாம இருந்தா கூட இது PPFM திரவ நுண்ணுயிரத்தை அது மேல ஸ்ப்ரே பண்ணும்போது அது தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிற ஆராய்ச்சி மூலமா நாங்க தெரிந்து கொண்டோம். கோவை வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்களின் இந்த கண்டுபிடிப்பு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.